ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் இந்த வாரம் சண்டே மார்க்கெட்டில் போயிருந்தேன். நிறையா வெரைட்டி வச்சுருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து பூரா ஸ்டார்டிங் சிங்கிள் பீஸு, ஹைப்ரைடர் 300 ரோமர் அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இருந்துச்சு. அது போக ஹாம்ஸ்டருக்குலாம் வந்துருந்துச்சு. ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த ஹாம்ஸ்டரோட நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணேன். ஒரு ஆதில், என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர். இவர் இது பண்ணினார். பேர்ஷியன் கேட் வந்துருந்துச்சு. குட்டி 6000 ரூபா. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா குட்டியுமே சூப்பராக ஆக்டிவாக இருந்துச்சு. எல்லா ஹேரும் நல்லா க்ரோவாக இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. எத்தனை குட்டி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அது போக ரெட்டட் கேட் ஃபிஷ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 250 ரூபா. அது போக இவங்ககிட்ட பீட்டா ஃபிஷ் 80 ரூபாலேருந்து இருக்குது. இம்போர்ட்டட் தான் எல்லாமே. பீட்டா ஃபிஷ்ஷஸும் நீங்கள் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே அக்வாரியமே கிடையாது. அதாவது ஃபிஷ்ஷஸ் எதுவுமே இங்கே சேல் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். வர வாரம் பார்த்தீங்கன்னா நான் கல்ச்சர் சேல் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஹாம்ஸ்டர்லாம் இருக்குது. ஹாம்ஸ்டர்லாம் கம்மியாக தான் வரும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர்ஸும் நிறைய வந்துருந்துச்சு. கண்ணூர், ஸ்மால் கண்ணூர், நிறைய வெரைட்டிஸ் இந்த வாரம் நடந்துச்சு. கூட்டமும் பயங்கரமாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீடியோ எடுத்தேன், ஏன்னா கூட்டம் கொஞ்சம் குறையட்டும்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ் இருக்குது. காக்டெயில் பேர் இப்போ ரேட்டு கூடிடுச்சு. பேர் 3000 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. சிங்கிள் பீஸ் 1300 இருந்துச்சு. 1000 தான் சேல் ஆகிட்டு இருந்துச்சு பீஸு. இப்போ கூடிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் ரேட்டு முன்ன பின்ன வரும். இந்த பசங்க பார்த்திங்கன்னா பேரம் பேசி புறா வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா என்னென்னா, இங்கே புறா தான் கொஞ்சம் வச்ச உடனே எல்லோரும் புறா அதிகமாக வாங்குகிறாங்க. இங்கே வச்ச உடனே எல்லோரும் பார்த்திங்கன்னா புறாக்காரரை இப்படி குமிஞ்சிடறாங்க வாங்குறதுக்கு. அது போக இந்த தடவை டாக்ஸும் நிறையா வந்துருந்துச்சு. டாக்ஸ் இங்கே டாக்ஸு, கேட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேராக தான் வரும். கின்னி பிக்கு, இந்த இவங்க பார்த்திங்கன்னா கின்னி பிக்கு இதெல்லாம் ரேராக தான் வரும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துருந்துச்சு. அது போக இங்கே என்னென்னா, நம்ம ஜாதி கொடி, அதாவது சண்டை வெரைட்டி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அது போக புறா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் புறா, கோழி இது ரெண்டும் தான் அதிகமாக சேல் ஆகும். கால்நடையை தான் நிறைய சேல் ஆகும். அதாவது கோழி, வான்கோழி, கின்னி கோழி, முக்கியமாக நாட்டுக்கோழி, இந்த சண்டை சேவை தான் அதிகமாக சேல் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆத்தோரத்தில் சும்மா ட்ரையல் பார்ப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக இந்த சண்டை சேவை வெரைட்டிஸ் மட்டும்தான் அந்த கார்னரில் இருக்கும். எல்லாமே சண்டை சேவைங்க, சண்டை கோழிங்க, கோழி குஞ்செல்லாம் ஒரு சில நேரத்துலாம் வரும். இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே வெரைட்டி தான். இங்கேயும் நல்லா குவாலிட்டியாக தான் வச்சுருக்காங்க. இங்கே சண்டை சேவை எவ்வளோ ரேட்லேருந்து கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு 2500 3000 ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு போக போக கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறிட்டே இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா புறா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இங்கே அக்வாரியம், இங்கேயும் பார்த்திங்கன்னா விசேஷங்க. போன தடவை இவங்ககிட்ட அலிகேட்டர் கார் இருந்துச்சு, லாப்ஸ்டார் இருந்துச்சு, கிரே ஃபிஷ் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா வெறும் மாலிஸு, அப்புறம் கப்பிகி, ஜீப்ரா, அப்புறம் பீட்டாஸ் ஃபீமேல் பீட்டா, அப்புறம் பொய் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நான் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சி ஏஞ்சல் தான். சி ஏஞ்சல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பொய் ஏஞ்சல் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கொய் ஃபிஷ்ஷு, இந்தியன் கொய் தான் நினைக்கிறேன். இந்தியன் கொய் ஃபிஷ் இருந்துச்சு. நிறையா கோல்டெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வாரம் வரும். நான் நெக்ஸ்ட் வாரம் நம்ம சேல் பண்ணுறதை காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா பீட்டாஸ் எல்லாம் மொத்தமாக பேக்கிங் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ஃபீமேல் பீட்டாஸ் நல்லா சைஸாகவே இருக்குது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக கீழோட தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொன்று சேல் பண்ணுவாங்க. முயலும் நல்லா வரும். இங்கே நிறையா குட்டிலேருந்து பெரிய சைஸ் முயல் நிறையா சேல் பண்ணுவாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த வாரம் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாரம் ஏஃபாரு, லாக்கு, வேறு காட்டுல நம்பரில் கோயி, அப்புறம் பிளாட்டினம் டம்பயரு, பிளாட்டினம் டம்பயரு,
அப்போ பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. அதுமாதிரி பிளான்ஸு, ரப்பி கிராஸு, ம் ஃபாக்ஸ் டெயிலு, ம் இந்த அமேசான் ஸ்வாடு, இந்த மூணும் அது பாடு கிடக்கும். எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அவ்வளோ. காக்டெயில் ஹேண்ட் கிட்ஸுக்கு எவ்வளோ? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்க. இது 900 வரும், 1200 வரும், இது 1000 வரும். ம் பார்க்கணும் இந்த இதெல்லாம் வந்து 1600 வரும். 1600. ப்ளூ சீரிஸ்னால் 1800 வரும். ம் சன்கன் வரும். எல்லோ டாமினன்ட் 4 ரூபா 4500 வரும். ஓகே. ஃபுல் எல்லோ டாமினன்ட் ம் 4500 வரும். இந்த மாதிரி சதேஷ் மலைக்கு வச்சுருந்தா 4 ரூபா. ம் இதெல்லாம் டைம் ஒயிட்டா? செமி டேம் உண்டு. ஒரே ஒரு பீஸ் வந்து ஒயில்டு, மிச்சம் ரெண்டுமே டேம் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்து நான் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆமாம், இது 8 ரூபா டாவர் பண்ணு. மேல் பப்பி. மேல் ஓகே. இது ஃபீமேல் பப்பி. 7000 ரூபா வரும். அப்படியே டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கா? டிரான்ஸ்போர்ட் நான் ஒரு நிறைய வச்சுருக்கீங்க போல. ஃபுல்லாக ஃப்ளவர் இருந்தானே. 450லேருந்து 300 வருது. ஓகே ஓகே. ஓகேங்க, பாய்ங்க. அப்படியே இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பொம்மேரியன் இருந்துச்சு. எல்லாம் ஹேர் நல்லா க்ரோத்தாக நல்லா இருந்துச்சு. அது போக காக்டைல்ஸ் வந்து இந்த சைடு விட்டு தான் கேட்டால் பேர் வந்து 3000 சொல்லியிருந்தாரு. அங்கிட்டு பார்த்தாலும் பொம்மேரியன் தான், எங்கிட்டு பார்த்தாலும் பொம்மேரியன் தான். இந்த தடவை வந்து ஷாக்கிங்காக ஒரு விஷயம் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடு மினியேச்சர் பொம்மேரியன்லாம் சந்தைக்கு கொண்டு வந்தாங்க. அதான் ஆச்சரியமான விஷயம். நான் அந்த மாதிரி மற்ற டாக்ஸ்லாம் கொண்டு வந்து பார்த்துருக்கேன். மினியேச்சர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சந்தையில். அது கொண்டு வந்தாங்க. அது போக வந்து டேஷ் அண்ட் டாக்கும் கொண்டு வந்தாங்க. பியூர் ப்ரௌனு இந்த இருக்க பாருங்கள். டேஷ் அண்ட் தான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கொண்டு வந்தாங்க. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பீட்டாஸ் தான் அதிகமாக இருக்கும். பீட்டாஸ்க்கான அக்சசரிஸு, ஃபுட்ஸு, பாக்ஸ்டல் பிளான்ஸு, ஸ்னெயிலு இந்த மாதிரி வந்து இவர்கிட்ட தான் பீட்டாஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். பீட்டாஸ் தான் மேக்ஸிமம் ஒரு அதிகமாக கொண்டு வருவார். இப்போ கொஞ்சம் வெரைட்டி கொண்டு வந்துட்டுருக்காரு. இவரும் நமக்கு தெரிஞ்சவர் தான். இவர்கிட்ட நீங்கள் தாராளமாக ஃபிஷ் வந்து பை பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் திஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.